ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் கிரிஜா, உன் மண்டைய பொளக்கறேன் பாரு. நீங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு அவளை என்ன பண்றதுன்னு தெரியும். வாங்க. இரிசே, ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ வாயிசே. சின்னையா இருங்க. என்ன? இப்போ நாம அத்தைய பார்க்க போக வேண்டாம். ஏன் இசு? இல்ல சின்னையா, இப்போ அத்தைய போய் பார்த்தோம்னா நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம கிரிஜா நம்ம கிட்ட சண்டை போட்டதை சொல்லிடுவீங்க. அத கேட்டுட்டு அத்தை ரொம்ப பயப்படுவாங்க. இல்ல இசு, சம்பத்து, கிரிஜா, சக்தி, துர்கா இவங்கெல்லாம் வச்சிருந்த கருப்பு பணத்தை நீ புடிச்சு கொடுத்துட்ட. இத அம்மா கிட்ட சொன்னோம்னு ஏன் சந்தோஷத்துல அம்மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்ல இசு? அப்படி இல்ல சின்னையா, நீங்க சொன்ன மாதிரி அத்தைக்கு பழைய ஞாபகம் வந்தா சந்தோஷம்தான். ஆனா கிரிஜா கிட்ட எதுக்காக மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவ என்னதானே கொலை பண்ண வந்தான்னு சொல்லி அத்தை மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்றது? அதனால அத்தை கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க, நாம நம்ம ரூம்க்கே போலாம். வாங்க. சரி இசு, நான் அம்மா கிட்ட வந்து எதுவும் வாயெல்லாம் திறக்கல. நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். நான் எதுவும் சொல்லல. அம்மா சும்மா ஒரு எட்டு பாத்துட்டு போயிருவான். வாயிசு போலாம். ஐயோ இருங்க சின்னையா. என்ன இசு? அத்தையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் இசு, அம்மாவை பார்க்க போறதெல்லாம் ஒரு டிஸ்டர்பா? உங்களுக்கு தெரியாது சின்னையா, நேத்து நைட்டு அத்தை வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பார்த்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இசு, என்ன இசு சொல்ற நீ? நான் ராத்திரி அம்மா ரூம்ல தானே இருந்தேன். நானும் அபியும் அம்மா ரூம்ல தானே தூங்கணும். ரூம்ல தான் இருந்தீங்க, ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சு அத்தைய ஏமாத்தணும்ல. ஆமா, அதான் அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கு. ஈஸ்வரியும் அழகுமே நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நேத்து நைட்டு சொல்லாம கொல்லாம யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டா அந்த டைம் பார்த்து எனக்கு தூக்கம் வராம நான் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். அத்தை படிக்கட்டுல இறங்கி போறத பார்த்தேன். ஓடி போய் அத்தைய பார்த்து கூட்டிட்டு வர பார்த்தா சம்பத்தும் கிரிஜாவும் பணம் கொண்டு வரத நான் பார்த்தேன். அத்தைய ரூம்க்கு கொண்டு வந்து நான் தான் படுக்க வச்சேன். அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நீங்க காலையில எந்திரிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க போய் கிரிஜா மறுபடியும் சண்டை போட்டான்னு சொன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் சின்னையா. என்ன இசு, இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே இசு. இப்ப சொல்லிட்டேன்ல சின்னையா. வாங்க சின்னையா, வாங்க. போங்க. அபி, நீ அத்தைய பாத்துக்கோ. நான் ஏன் ரூம்க்கு போறேன். அக்காவும் வந்தா ரெண்டு பேரும் மாட்டுவோம். நீ போ.